Hello everyone, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா gap filling exercise ஓட vocabularies learn பண்ண போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த சுருங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எஸ்பெஷலாக வந்து பழங்கள் சுருங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸ்ட்ரிவல், தி ஆன்சர் இஸ் ஸ்ட்ரிவல். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஹாட் வெதர் had shriveled the grapes in vineyard, in every vineyard அப்படின்னு சொல்லலாம். The hot weather had shriveled the grapes in every vineyard. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, கோடை காலம், இந்த ஹாட் வெதர் வந்து திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சைகளை வந்து சுருங்க வச்சது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸாக கொடுக்க போகிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸில் என்ன வரும், ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு என்ன வெக்காபுலரிஸ் அந்த கேப்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். இட் ஹேட் blank rooms and a blank terrace, the blank and blank wooden doors and windows with iron blank hair. ஆக்சுவலி இந்த ஸ்டான்ஸால் ஒரு வீடு, ஒரு அழகான வீடு, அந்த வீட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் நிறைய அறைகள் இருந்தது, அப்புறம் ஒரு பெரிய மொட்டை மாடி இருந்தது. டெரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பெரிய மொட்டை மாடி இருந்தது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் அங்கங்கே தொங்கும் விளக்குகள், சுவரில் அங்கங்கே தொங்கும் விளக்குகள் இருந்தது அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இரும்பு கைப்பிடியோடைய மரத்தால் செதுக்கப்பட்ட ஜன்னல் கதவுகள் அவளை கவர்ந்திழுத்தது அப்படின்றதான் இந்த ஸ்டான்ஸா. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன வேர்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து என்ன வரும் அப்படின்னா பல அறைகள் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 2, செகண்ட் ஒனில் வந்து பெரிய மொட்டை மாடி அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 3ல் வந்து தொங்கும் விளக்குகள், அந்த தொங்கும் விளக்குகள் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றது. நம்பர் 4 என்ன அப்படின்னா செதுக்கிய மர கதவுகள் அப்படின்றது, அந்த செதுக்கிய அப்படின்றதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, நம்பர் 5 வந்து இரும்பு கைப்பிடிகள். ஸோ அந்த கைப்பிடிகள் அப்படின்றதுக்கு நம்பர் 5ல் வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு போடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒனில் அவளை கவர்ந்திழுத்தது, அந்த கவர்ந்திழுக்கிறது அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணலாமா. இட் ஹேட் செவரல் ரூம்ஸ் அண்ட் அ ஹியூஜ் டெரேஸ். செவரல் ரூம்ஸ் அப்படின்னா பல அறைகள், மெனி ரூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் மெனி யூ கேன் யூஸ் செவரல் ஹியர். அண்ட் நம்பர் 2ல் வந்து ஹியூஜ் டெரேஸ், அ பிக் டெரேஸ் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பிக் யூ கேன் யூஸ் ஹியூஜ் டெரேஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் லேம்ப்ஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்கிறோம். ஹேங்கிங் லேம்ப்ஸ் ஆன் த வால்ஸ். அப்புறம் வந்து carved wooden doors and windows. carved செதுக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து carved wooden doors and windows அப்படின்னு சொல்லணும். with iron handles fascinated her. அவளை வந்து கவர்ந்து இழுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா fascinate அப்படின்னு சொல்லுவோம். fascinated her யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ these are the answers. ஓகே, கார்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கார்ட்னா செதுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெஜிடபிள் கார்விங், ஃப்ரூட் கார்விங்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கார்வ்ட் ஹிஸ் நேம் ஆன் த ட்ரீ அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய பேரை அந்த மரத்தில் செதுக்கினான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, அதே மாதிரி ஹேங் அப்படின்னா தொங்க விடுறது அப்படின்னு சொல்லுவோம். எ கேலண்டர் இஸ் ஹேங்கிங் ஆன் த வால் அப்படின்னா சுவரில் ஒரு கேலண்டர் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ் பார்க்கலாம். த blank was carried in the temple
blank. In a blank every year in the month of April. ஸோ இதுதான் வந்து செகண்ட் கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸ். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும், அதாவது ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு வருஷமும் இந்த விக்கிரகம் வந்து என்ன சொல்லுவாங்க, கோவில் ரதத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, இந்த கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல என்ன போடணும் அப்படின்னா, விக்கிரகம் அப்படின்றதுக்கு அந்த சிலை கோவிலுடைய அந்த கடவுளோட விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விக்கிரகத்துக்கு என்ன போடுறது அப்படின்றத போடணும். நம்பர் 2 வந்து ரதம், தேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோவில் ரதம், அந்த ரதத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றது தான் ஆன்சர். நம்பர் 3 இஸ் ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊர்வலத்துக்கு என்ன சொல்கிறது அப்படின்றத ஆன்சர் பண்ணு. See, the answers are number 1 is idol, 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 idolனா விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 2 chariot, temple chariot, ரதம், தேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா chariot அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 3 ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா procession அப்படின்னு சொல்லுவோம். procession. So the answer is the idol was carried in the temple chariot in a procession every year in the month of April அப்படின்றதான் ஆன்சர். ஓகே, now it's time for Mala's tip. இன்னைக்கு என்னோட டிப் என்ன அப்படின்னா, இதில் நம்ம வந்து ஊர்வலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரொசஸன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த ப்ரொசஸன் அப்படின்றது கோவில் ஊர்வலம், எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் போகிறது இருக்கு இல்லையா. ஸோ ஒரு கல்யாண ஊர்வலம், ஒரு கோவில் ஊர்வலம், அதே மாதிரி ஒரு ஃபுனரலுக்கு போகிற அந்த ஊர்வலம், இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொசஸன் அப்படின்னு சொல்லுவோம். there was a procession going on, so I was stuck in traffic, ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒரு ஊர்வலம் போச்சு, நான் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கேன் யூஸ் திஸ். இதுவே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக போவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஊர்வலத்தை ரேலி அப்படின்னு சொல்லணும். RALLY, ரேலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம இந்த செகண்ட் கேப் ஃபில்லிங் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஐடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஐடல் அப்படின்னா விக்கிரகம் அப்படின்னு பார்த்தோம். சிலை அல்லது விக்கிரகங்கள், இதுக்கு வந்து ஐடல் அப்படின்னு சொல்லுவோம். கோவில் சிற்பங்கள், கோவில் சிலைகளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐடல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு மனிதருடைய சிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போது கண்ணகியோட சிலை, காமராஜரோட சிலை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிலைக்கு வந்து இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்கும், அதை வந்து மூவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிலைகளை வந்து இங்கிலீஷில் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். now it's time for your quiz. இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம கார்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு வேர்ட் பார்த்துருந்தோம். கார்வ்னா வந்து செதுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெஜிடபிள் கார்விங், ஃப்ரூட் கார்விங் அப்படிலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி வந்து செதுக்கிறது, அதாவது பொரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். கலரையில் ஒருத்தருடைய பேர், வருஷம், எந்த வருஷம் பிறந்தாங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பொரிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பொரித்தல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. அண்ட் நீங்கள் இந்த லெசனில் எவ்வளோ நியூ வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணீங்க அப்படின்றதையும் காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். That's it with the lesson today. கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thanks for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.